السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تهلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على 50. قال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணத்தில் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் சாறை சாறையாக லட்சக்கணக்கான ஹாஜிகள் காபாவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருவாயிலை நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். பெருமக்களை, அதிகம் செலவும் அதிக உடல் உழைப்பும் உள்ள கடமை இருக்கிறது என்றால் அது இந்த ஹஜ்ஜு மட்டும்தான். இந்த ஹஜ்ஜு என்னும் கடமையில தான் அதிக செலவீனங்கள் ஏற்படும், பொருளாதாரங்கள் அதிகம் தேவைப்படும், அதிக உடல் உழைப்பு தேவைப்படும். இந்த ஹஜ்ஜு என்னும் அமலை செய்வதற்கு அதிக உடல் உழைப்பும் அதிக பொருளாதாரமும் தேவைப்படக்கூடிய ஒரு கடமைதான் இந்த ஹஜ்ஜு என்ற கடமை. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான்: வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூரணமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறான். பெருமக்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சாதாரணமாக அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக, பேருக்காக இல்லாமல், புகழுக்காக இல்லாமல், மற்றவர்கள் நம்மை ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்ற அந்த தன்மை இல்லாமல் பரிசுத்தமான முறையிலே, இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த ஹஜ்ஜை நீங்கள் பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். பெருமக்களே, இந்த ஆயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஜ் என்னும் அமல் மிகப்பெரிய ஒரு அமல், நிறைய அமல்கள் செய்யக்கூடிய ஒரு கடமைதான் இந்த ஹஜ் என்பது. இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்திலே எந்த அமல்களையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். பரிபூர்ணமாக அந்த அமல்களை நிறைவேற்றுங்கள்.
அரபாவிலே தங்குவது, குர்பானி கொடுப்பது, மொட்டையடிப்பது, தவாப் செய்வது, இப்படி எத்தனை அமல்கள் இந்த கடமையிலே இருக்கின்றனவோ அத்தனை அமல்களையும் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள், பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுவான், பொருளாதாரமும் உடல் ராகத்தும் உடல் ஆரோக்கியமும் இருக்கின்ற பொழுதே அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், தள்ளி போடாதீர்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம். ஹஜ்ஜு தானே, வயதான ஒரு காலகட்டம் வந்த பிறகு, நீண்ட வயது சென்ற பிறகு அந்த ஹஜ்ஜு என்னும் அமலை பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நீங்கள் அந்த ஹஜ்ஜு என்னும் அந்த கடமையை நீங்கள் தள்ளி போடாதீர்கள். ஆரோக்கியமாக, வாலிபமாக, உடல் ராகத்தோடு உடல் சுகத்தோடு இருக்கின்ற பொழுதே அந்த அமலை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான். பெருமக்களை, எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நிலைமையிலும் ஏதோ மக்காவுக்கு செல்கிறோம், காபாவை பார்ப்பதற்காக செல்கிறோம், அந்த மக்கத்து மண்ணில் மிதிப்பதற்காக செல்கிறோம், ஏதோ கௌபாவுக்கு சென்றால் போதுமானது, மக்காவை பார்த்தால் போதுமானது, அந்த கடமை நீங்கிவிட்டது என்பதாக நாம் சர்வசாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அந்த அமல் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த ஹஜ்ஜு என்னும் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த நசீபை, அந்த பாக்கியத்தை, அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால் அந்த அமலை முழுமையாக பரிபூர்ணமாக எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு செயல்பாடையும் விட்டு விடாமல் முழுமையாக நீங்கள் செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். பெருமக்களை, அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்லுவான், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். வெறுமன தொழுகுங்கள் என்பதாக சொல்லவில்லை. தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதிலேயே நிலைத்திருங்கள், தொழுவதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வளமையாக்கிக் கொள்ளுங்கள். ஏதோ அல்லாஹ் குர்ஆன்ல தொழ சொல்லிட்டான் என்பதாக நாம் சர்வசாதாரணமாக ஒரு நேர தொழுகையை தொழுதால் போதுமானது என்பதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அந்த தொழுகையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வளமையாக்கி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதே போலத்தான் நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அடுத்த ஆயத்திலே சொல்லுவான், ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு நசீபு பாக்கியம் ஏற்பட்டு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால், ஹஜ்ஜு செய்வதே உங்களுக்கு தடையாகிவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கவலைப்படாதீர்கள், அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள். அதற்காக நீங்கள் ஹதியை நிறைவேற்றுங்கள். ஒரு ஆடை குர்பானி கொடுத்து விடுங்கள், ஒரு ஆடை நீங்கள் குர்பானி கொடுத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஹஜ்ஜு தடையாகி விட்டார். ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த நசீபு ஏற்பட்டு திடீரென்று இயற்கையாகவோ செயற்கையாகவோ அந்த அமலை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் ஒரு ஆடை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜு என்பது ஜிஹாதுக்கு சமம் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜு என்பது ஜிஹாதுக்கு சமம். ஒரு சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார், நபியே நாயகமே, என்னால் போர் செய்ய முடியாது, போர் செய்வதற்குண்டான பலமும் என்னிடத்திலே இல்லை, ஆயுத பலம் இல்லை, மன ரீதியாக உடல் ரீதியாக எந்த ஒரு பலமும் இல்லை, பலவீனமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால் போர் செய்ய முடியாது என்று சொல்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் என்னோடு நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள். ஹஜ்ஜு என்பது ஜிஹாதை போல. ஹஜ்ஜு செய்தால் ஜிஹாத் செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் போர் செய்ய முடியாதே, எனக்கு உடல் பலவீனமாக இருக்கிறது, ஆயுத பலம் இல்லையே, என்ன செய்வது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அது ஜிஹாதை போல ஜிஹாதுக்கு உண்டான கூலி அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நோக்கி சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்காக நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள், ஹஜ்ஜுக்காக நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஏனென்றால் அது ஹஜ்ஜு என்பது ஜிஹாதை போல. ஆகையால் ஹஜ்ஜுக்கு உண்டான தயாரிப்புகளை நீங்கள் விரைவாக செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபா பெருமக்களை நோக்கி சொன்னார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு கடமை, அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருவாயிலே இன்றைய சூழ்நிலையிலே இஸ்லாமிய பெருமக்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த மக்கமா நகரத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார். வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய வரலாறு செய்தியிலே தான் ஹஜ்ஜு செய்ததை இன்னொரு நபருடைய ஹஜ்ஜை பற்றி தன்னுடைய குறிப்பிலே எழுதி வைத்திருக்கின்றார். ஹஜ்ஜுக்காக புறப்படுகின்றார். தன்னுடைய ஊரிலிருந்து என்ன செய்கிறார்? ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார். ஸ்பெயின் நாட்டிலிருந்து அவர் ஜித்தா போவதற்கு சரியாக 1 மாதம் காலமாக ஆகிவிட்டது. ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே, ஆர்வத்திலே, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு ஸ்பெயின் நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு சரியாக 1 மாதம் காலம் முடிந்து விட்டது. அவர் தன்னுடைய குறிப்பிலே இன்னொரு மனிதரை பற்றி அவர் அங்கே பதிவு செய்கின்றார். என்ன பதிவு செய்கிறார் என்றால், ஜுனைதி பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே அவர்கள் எழுதுவார்கள், நான் என்னுடைய கனவிலே நான் ஒன்றை கண்டேன். என்ன கண்டேன் என்றால், இந்த ஆண்டிலே அல்லாஹ் முதன்மையாக ஒருவருடைய ஹஜ்ஜை என்ன செய்தான்? ஒப்புக்கொண்டு விட்டான். அந்த ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக அவன் அதை அங்கீகரித்து விட்டான். இந்த ஆண்டிலே முதன்மையாக ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் டமாஸ்கஸ் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய ஷரீப் என்ற ஒரு மனிதருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதாக ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கனவிலே அவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த செய்தியை தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். அந்த ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாருடைய ஹஜ்ஜை முதன்மையாக ஏற்றுக்கொண்டு விட்டதோ அவரை தேடி செல்கின்றார். அவர்களை தேடி அந்த டமாஸ்கஸ் என்ற அந்த நகரத்திற்கு சென்று அடையாளம் கண்டு யாருடைய ஹஜ்ஜை முதன்மையாக ஏற்றுக்கொண்டு விட்டதோ அந்த ஷரீப் என்ற மனிதரை சந்தித்து, உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் முதன்மையாக அங்கீகரித்து விட்டானா? உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் உடனே என்ன செய்து விட்டான்? ஏற்றுக்கொண்டு விட்டானே. நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த ஆண்டிலே உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான் என்பதாக அந்த ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஷரீப் என்ற மனிதரை பார்த்து சொல்கின்றார். உடனே அந்த ஷரீப் என்ற மனிதர் சொன்னார், இந்த ஆண்டு நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வரவே இல்லையே. இந்த ஆண்டு நான் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு மக்காவுக்கு செல்லவே இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டான் என்பது எப்படி நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று சொன்னவுடன் ஜுனைதி பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அது எப்படி பொய்யாகும்? என்னுடைய கனவிலே அல்லாஹ் கூறினான், இந்த மனிதருடைய ஹஜ்ஜை நான் முதன்மையாக அங்கீகரித்து விட்டேன் என்பதாக கூறியிருக்கின்றானே, ஆனால் நீங்கள் ஹஜ்ஜுக்கே செல்லவில்லை என்பதாக சொல்கின்றீர்களே என்று சொன்னவுடன் உடனே அந்த ஷரீப் என்ற மனிதர் சொன்னார், நான் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு உண்டான எல்லா விதமான தயாரிப்புகளையும் நான் செய்துவிட்டேன். பொருளாதாரத்தை என்ன செய்துவிட்டேன்? ஏற்பாடு செய்துவிட்டேன். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவு செய்துவிட்டு நான் ஹஜ்ஜுக்காக புறப்படக்கூடிய அந்த நேரம், கிளம்புவதுதான் பாக்கி, எல்லாம் தயாராகிவிட்டது. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் பிறக்க வேண்டும். அல்லாஹ் அந்த மனிதனை ஹஜ்ஜுக்காக அவன் அழைத்து செல்ல வேண்டும். பொருளாதாரம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவர் செய்திருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு தடை அவரை ஹஜ்ஜுக்கு செல்ல விடாமல் தடுத்து விடும். ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு சிக்கல் அவரை ஹஜ்ஜுக்கு, அந்த ஹஜ்ஜு என்னும் கடமையை நிறைவேற்ற விடாமல் அதை தடுத்து விடும் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல் ஹஜ்ஜுக்கு செல்வதற்குண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்காக புறப்படக்கூடிய அந்த நேரத்திலே என்னுடைய மகன் அழுது கொண்டே வந்தான். இந்த ஷரீப் என்ற மனிதர் கூறுகிறார்,
என்னுடைய மகன் அழுது கொண்டே வந்தான். நான் என்னுடைய மகனை அழைத்து, ஏன் அழுகிறாய், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது என்னுடைய மகன் சொன்னான், என்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு நான் சென்றேன். பக்கத்து வீட்டிலே என்னுடைய நண்பனுடைய வீடு, பக்கத்து வீடு என்னுடைய நண்பனுடைய வீடு. என்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு சென்று என்னுடைய நண்பனோடு நான் விளையாடினேன். என்னுடைய நண்பனோடு விளையாடினேன். அவர்களுடைய வீட்டிலே கறி சமைத்தார்கள். சாப்பிடக்கூடிய நேரம் வந்தவுடன் எல்லோரும் அமர்ந்து அந்த கறியை, உணவை சாப்பிட்டார்கள். நான் அவர்களிடம் சென்று, எனக்கும் பசியாக இருக்கிறது, எனக்கும் அந்த உணவை கொடுங்கள் என்பதாக நான் கேட்ட பொழுது அவர்கள் தர மறுத்து விட்டார்கள். நான் அந்த கறியை சாப்பிட வேண்டும், அந்த உணவை நானும் புசிக்க வேண்டும், நானும் கடுமையான பசியில இருக்கிறேன், எனக்கு கொடுங்கள் என்பதாக என்னுடைய நண்பனுடைய தந்தையிடம் கேட்டேன். அவர் கொடுக்க மறுத்து விட்டார், தர மறுத்து விட்டார். என்னை வீட்டை விட்டும் வெளியே என்ன செய்துவிட்டார், அனுப்பிவிட்டார். அதனால் எனக்கு மிகவும் வருத்தமாக ஆகிவிட்டது. அதனால் நான் இப்பொழுது அழுகிறேன் என்னுடைய தந்தையை என்று சொன்னவுடன் அந்த ஷரீப் என்ற மனிதர் அந்த பக்கத்து வீட்டுக்கு சென்றார். பக்கத்து வீட்டுக்கு தன்னுடைய மகனை அழைத்து சென்றார். இழுத்து சென்று சொன்னார், இப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களே, என்னுடைய மகன் பசியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய மகனுக்கு ஏன் நீங்கள் அந்த உணவை கொடுக்கவில்லை, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார், நாங்கள் போதிய வசதி இல்லாதவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தவர்கள், சாப்பிட்டு பல நாட்களாக ஆகிவிட்டது, எந்த ஒரு உணவும் எந்த ஒரு பானங்களும் எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் 3 நாளுக்கு மேலாக சாப்பிடாமல் நாங்கள் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக தானாக செத்த ஒரு ஆடு எங்களுக்கு அன்பளிப்பாக வந்தது. தானாக இறந்து போன ஆடை நாங்கள் கண்டெடுத்தோம். எங்களுக்கு அந்த ஆடு வந்தது. அந்த ஆட்டை நாங்கள் சமைத்து நாங்கள் சாப்பிட்டோம். அந்த செத்த ஆடு இருக்கிறதே, எந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதனுக்கு கடுமையான பசி இருக்கக்கூடிய அந்த நேரம், உயிர் போகக்கூடிய நேரம், சாப்பிடவில்லை என்றால் அவனுடைய உயிர் போய்விடும், வஃபாத்தாகி விடுவான். அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே செத்த ஆடை சாப்பிடுவது கூட இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் அந்த செத்த ஆடை நாங்கள் சாப்பிடுவது தகுந்தது, எங்களுக்கு விதி, நாங்கள் சாப்பிட்டுதான் ஆக வேண்டும். ஆனால் உங்களுடைய மகனுக்கு கொடுக்க கூடாது, அவருக்கு ஹராம் ஆகிவிடும். ஆகையால் அந்த உணவை நாங்கள் உங்களுடைய மகனுக்கு கொடுக்காமல் அனுப்பி வைத்து விட்டோம் என்பதாக அந்த மனிதர், ஷரீப் என்ற அந்த மனிதரிடம் சொன்னவுடன் உடனே அவர் என்ன செய்தார், அந்த நேரத்தில் தான் முடிவு செய்தார், ஒரு மனிதன், ஒரு குடும்பமே சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் செத்த ஆடை சாப்பிடக்கூடிய இந்த நேரத்திலே நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது சரிதானா? ஹஜ்ஜு என்னும் கடமையை நாம் நிறைவேற்றுவது சரிதானா? ஒரு குடும்பம் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்களே என்ற எண்ணம் எனக்கு வந்தது. நான் ஹஜ்ஜுக்காக சேகரித்து வைத்த எல்லா பொருளாதாரங்களையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து, அந்த குடும்பத்திற்கு கொடுத்து, நீங்கள் வயிறார சாப்பிடுங்கள் என்பதாக அவர்களுக்கு கொடுத்து விட்டு நான் வந்து விட்டேன் என்பதாக அந்த ஷரீப் என்ற மனிதர் சொன்னார். பெருமக்களே, அப்படி என்றால் ஹஜ்ஜு செய்ததாக ஜுனைத் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்றால், பெருமக்களே, ஹஜ்ஜுக்கான கூலி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அவர்களுடைய ஆள் மனதிலே ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், ஹஜ்ஜை எப்படியாவது அந்த கடமையை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிய்யத்து, நல்ல எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. ஹஜ்ஜு செய்யாமலேயே அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ததாக அவர்களுக்கு அந்த கூலியை வழங்கி இருக்கின்றான் என்றால், நிய்யத்தின் பிரகாரம் அவர்களுக்கு கூலி கிடைத்து விட்டது என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆக பெருமக்களே, ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபு ஏற்படுகிறது, பாக்கியம், அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்பட்டு விட்டான். ஆனால் அவனுடைய மனதிலே ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற உறுதியான ஒரு எண்ணம் இருந்தால் ஹஜ்ஜு செய்யாமலேயே அல்லாஹ் என்ன செய்து விடுவான், அந்த நிய்யத்திற்கு கூலியை கொடுத்து விடுவான். ஆகையால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்பதாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு என்ன செய்கின்றார்கள், அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறை வசனத்தை இறக்கினான். எப்பேற்பட்ட ஒரு இறை வசனம்!
இன்றைய ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே, 52,000 ஹாஜிகள் ஹஜ் செல்வதற்கு தடை விதித்திருக்கின்றார்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல்! அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், வமன் அதுலமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹி ஐயுதுகர ஃபீஹஸ்முஹு. அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வந்து தொழுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் யார் தடையாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே தொழக்கூடாது, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வலம் வரக்கூடாது, திக்ர் செய்யக்கூடாது என்பதற்கு யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை நான் மறுமை நாளிலே சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெருமக்களே, அதற்காக நாம் என்ன செய்துவிடக் கூடாது, நாம் வருத்தப்படக்கூடாது. ஹஜ் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு செய்யாமல் ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோமே என்ற ஒரு வருத்தம் இருக்கக்கூடாது. நிய்யத்தின் பிரகாரம் அல்லாஹ் நமக்கு கூலியை வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் அந்த நசீபை விரைவிலே கொடுப்பான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, எகிப்திலே சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்து வந்தார்கள், வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அந்த நேரத்திலே ஆட்சி செய்து வந்தார்கள். 90 வருடங்களாக பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனில் உள்ள பைத்துல் முகத்தஸ் 90 வருடங்களாக சிலுவைக்காரர்களிடம் இருந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், தடை விதித்தார்கள். யாரும் பலஸ்தீன் உள்ள பைத்துல் முகத்தஸுக்கு வரக்கூடாது, தொழக்கூடாது, அவர்கள் அங்கே அமல்களை செய்யக்கூடாது, இன்னும் மக்காவுக்கும் யாரும் போகக்கூடாது, ஹஜ்ஜு என்னும் அமலை செய்வதற்கு அவர்களுக்கு தடை இருக்கிறது என்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை அங்கே அந்த நேரத்திலே ஏற்றினார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், படுத்த படுக்கையில இருந்தார்கள். எந்த விதமான உடல் சுகம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே இல்லை. உடனே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய பள்ளிக்கு தொழ வரக்கூடாது என்பதாக தடை விதித்திருக்கின்றார்கள், உன்னுடைய பள்ளியிலே வலம் வரக்கூடாது, ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடாது என்பதாக தடை விதித்திருக்கின்றார்கள். நான் படுத்த படுக்கையிலே இருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு உடல் ராகத்தை கொடு, உடல் சுகத்தை கொடு என்று அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி துஆ செய்தார்கள். அடுத்த நிமிடத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான், சுகத்தை கொடுத்தார், ஆஃபியத்தை கொடுத்தார். உடனே என்ன செய்தார்கள், அந்த பலஸ்தீன் மக்களோடு போர் செய்து போராடி அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டினார்கள். மட்டுமல்ல, ஹஜ் செய்வதற்கு உண்டான எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இன்றைய ஒரு சூழ்நிலையிலே நாம் சமூக வலைதளங்களிலே நாளிதழ்களிலே பார்க்கக்கூடிய செய்தி, 52,000 மக்களுடைய ஹஜ்ஜு தடையாகிவிட்டது. இது ஏன் தடையானது, எதனால் தடை விதித்தார்கள் என்று நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது, தனியார் நிறுவனங்களிடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக பதிவு செய்தார்களோ அந்த தனியார் நிறுவனங்கள் நேரடியாக சவுதி அரசாங்கத்திடம் என்ன செய்வார்கள், பணத்தை கட்டி விடுவார்கள். எதற்காக? அந்த அரஃபாவிலும் மினாவிலும் டெண்டு போடுவதற்காக என்ன செய்வார்கள், தனியார் நிறுவனங்கள் நேரடியாக சவுதி அரசாங்கத்திடம் பணத்தை கட்டி விடுவார்கள், முன்பதிவு செய்து விடுவார்கள். இப்படித்தான் காலங்கள் போய்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று மத்திய அரசு போட்ட சட்டம் என்னவென்றால், அந்த தனியார் நிறுவனங்கள் நேரடியாக அந்த சவுதி அரசாங்கத்திடம் என்ன செய்யக்கூடாது, காசை கட்டக்கூடாது, பணத்தை கொடுக்க கூடாது. அவர்கள் ஹஜ் கமிட்டியிலே பணத்தை செலுத்த வேண்டும். அந்த ஹஜ் கமிட்டி இந்திய தூதரகத்தின் வழியாக என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு அந்த காசு வர வேண்டும். அந்த திரும்ப அந்த பணத்தை நாங்கள் என்ன செய்வோம், சவுதி அரசாங்கத்திடம் நாங்கள் ஒப்படைப்போம், எங்கள் மூலியமாக அந்த பணம் செல்லும் என்பதாக மத்திய அரசு ஒரு சட்டத்தை போட்டார்கள். பெருமக்களே, ஒரு கால அளவு வைத்திருப்பார்கள். அரஃபாவிலும் மினாவிலும் டெண்டு போடுவதற்கு காசு கட்ட வேண்டும் என்றால் ஒரு கால அளவு, அந்த கால அளவுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும், பணத்தை கட்டிவிட வேண்டும். அப்படி கால அளவை அந்த வரையறையை தாண்டி விட்டால் அது அங்கே செல்லுபடியாகாது, பணத்தை கட்ட முடியாது.
அதே போலத்தான் மத்திய அரசுக்கு வந்த அந்த இந்திய தூதரகத்தின் வழியாக வந்த அந்த பணத்தை சவுதி அரசாங்கத்திடம் அவர்கள் அந்த நேரத்திலே பணத்தை செலுத்துகின்ற பொழுது என்ன செய்து விட்டது? கால அளவு முடிந்து விட்டது, இனிமேல் நீங்கள் பணம் செலுத்தினாலும் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாது, என்ன செய்ய முடியாது, ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது என்ற ஒரு சட்டத்தை, ஒரு சதி வேலையை சில விசமிகள் உள்ளே இருந்து வேலை பார்த்ததின் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு மக்களுக்கு மிகவும் சோதனையாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த நசீபு கிடைத்தும், பொருளாதாரம் இருந்தும், உடல் ஆரோக்கியம் இருந்தும் இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை இந்த இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்திருக்கின்றார்கள். பெருமக்களே, இது நமக்கு புதிதல்ல. இதற்கு முன்பாக சகாபாக்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள், அவர்களுக்கெல்லாம் இதுபோல் சோதனைகள் வந்தது, இதுபோல் இன்னல்கள் வந்தது. அவர்கள் பொறுமை காத்தார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், நிய்யத்தின் பிரகாரம் கூலியை பெற்றார்கள் என்பதை நாம் வரலாறிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடிய அந்த நசீபையும் பாக்கியத்தையும் வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. மேலும் அந்த இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இன்னும் ஹஜ்ஜுக்கு செல்வதற்குண்டான தடைகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து நாம் நிம்மதியான முறையிலே, சுதந்திரமான முறையிலே அந்த மக்கமா நகரத்திற்கு சென்று அந்த ஹஜ்ஜு என்னும் அமலை நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல நாயன் விரைவில் தருவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.